நான் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு மாதத்துக்கு 2 முறை நான் எதுக்கு போயிட்டு வரேன்னா, என்னுடைய கணவரோட உடலில் உள்ள அந்த எலும்பையாவது தாருங்க. என்னோட குடும்ப கல்லறையில் நான் கடைசியாக நானும் என் குழந்தைங்களும் இறுதி சடங்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆளுங்கட்சி ஒரு கணவனை இழந்த ஒரு பொண்ணான எனக்கு என்னுடைய 2 சின்ன பெண் குழந்தைகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கணவனை இழக்கும் போது அந்த கணவனோட முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்கறதுக்காவது வாய்ப்பு கிடைக்கும். ஆனா எனக்கும் என்னுடைய 2 சின்ன பெண் குழந்தைகளுக்கும் இந்த தமிழக அரசு இப்ப நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆளும் கட்சி, சர்வாதிகாரம் பிடிச்ச கட்சி என்ன பண்ணுனாங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்பை கூட ஜஸ்ட் 1 செகண்ட், ஈவன் 1 செகண்ட் எங்களுக்கு தரல. இதுதான் இவங்களோட அதிகார திமிர், ஆளுங்கட்சியோட அதிகார திமிர். என்னுடைய கணவரோட உடம்பு ஆசாரிப்பள்ளம் மருத்துவ கல்லூரியில இருக்குது. அங்கிருந்து என்னுடைய கணவரை உடம்ப எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரே உரிமை உடையவன் நான், மனைவியா நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது என்னுடைய கணவரோட உடலை எவனோ எடுத்துட்டு வந்து காட்டு வழியா ஒரு அனிமல், ஒரு மிருகங்களை அடக்கம் பண்றது மாதிரி 2 நிமிஷத்துல நீங்க அடக்கம் பண்ணுவீங்க. எனக்கோ என்னுடைய 2 சின்ன பெண் குழந்தைகளுக்கோ அந்த முகத்தை கூட காட்ட மாட்டேங்கிறீங்க. என்னுடைய கணவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு நீ யார்? அதான் என்னுடைய தமிழக அரசுக்கு நான் கேட்கறது. மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குழந்தைங்க கடைசியா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஒரு 4 போலீஸ்காரங்க போதும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? தினமும் பள்ளிக்கு சென்றுட்டு வீட்டுக்கு வர பிள்ளைங்க அப்பாவுக்காக காத்திருந்து அப்பாவை பார்த்து பேசி அப்பாவுக்கு தினமும் முத்தம் கொடுத்து அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுற ஒரு குழந்தைங்க கடைசி நிமிஷத்துல அந்த அப்பாவோட முகத்தை கூட உங்களால காட்ட முடியாம ரகசியமா கொண்டு திமுக ஆட்சியோட ஒரு அதிகார வர்க்கத்தால நீங்க என்ன பண்றீங்க? அடக்கம் பண்றீங்க. இன்று வரைக்கும் 5 மாதங்கள் ஆகுது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு மாதத்துக்கு 2 முறை நான் எதுக்கு போயிட்டு வரேன்னா, என்னுடைய கணவரோட உடலில் உள்ள அந்த எலும்பையாவது தாருங்க. என்னோட குடும்ப கல்லறையில் நான் கடைசியா நானும் என் குழந்தைங்களும் இறுதி சடங்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற நீதிபதி சொல்றாரு, அது நான் திமுக அட்வொகேட்டா இருந்து அவங்க கிட்டே நான் காசு வாங்கி நான் வந்த ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜு. அதனால நான் என்ன பண்ண முடியாது, இந்த பெஞ்சு மாறட்டும், அடுத்த பெஞ்சில் நீங்க பார்த்துக்கோங்க. இதே கொஸ்டின், இதே ஆன்சர் நான் எத்தனை பாட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களால எல்லாம் பண்ண முடியலன்னா எதுக்கு இந்த மாதிரியான உயர் பதவிகள்ல நீங்க இருக்கணும்? எதுக்கு இந்த மாதிரியான ஒரு உயர் பதவிகளை இருக்கணும்? வேறவங்க எல்லாருமே திமுக ஜட்ஜாவே 5 மாசமா வந்துட்டு இருக்கிறீங்க. நானும் மாதத்துக்கு 2 முறை நானும் என் கணவரோட உடம்புல உள்ள எலும்பையாவது தாங்க, நான் என்னோட குடும்ப கல்லறையில அடக்கம் பண்ணணும், நானும் என் குழந்தைங்களும் கடைசியா செய்ய வேண்டிய ஈம சடங்கு இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு நானும் கேட்டு இருக்கிறேன். இல்ல இந்த பெஞ்சு மாறட்டும். எத்தனை பெஞ்சு தான் மாறியாச்சு. யாருமே என்னது நான் எதுக்கு போய் பண்ணணும், அடுத்த ஜட்ஜி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போட்டு நம்ம எதுக்கு சிக்கல்ல மாட்டணும், நம்ம எதுக்கு பிரச்சனையில மாட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க, கை கழுவி விட்டுட்டு இருக்கிறீங்க. மனித உரிமை மீறல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு குடும்ப உறுப்பினர்கள் நாங்க இருக்கும்போது எங்களோட அனுமதி இல்லாம நீங்களே
என்னோட ஒரு சிக்னேச்சர் இல்லாமல் நீங்களே மெடிக்கல் காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை எடுத்துகிட்டு வரீங்க, நீங்களே ரகசியமாக கொண்டு அடக்கம் பண்ணுறீங்க. என்னோட கணவரோட உடம்பை தொடுறதுக்கோ அதை அடக்கம் பண்ணுறதுக்கோ இறுதி சடங்கு பண்ணுறதுக்கோ எனக்கும் என் குழந்தைங்களுக்கு தான் உரிமை உண்டு, தவிர அதை பண்ணுறதுக்கு தமிழக அரசுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? மனித உரிமை மீறல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? அது திசை திருப்பது சேவியரு அது கோயிலுக்குள்ள இருக்கிற கணக்கு வழக்க கேட்டார். அதெல்லாம் இல்லை, அவன் ஒவ்வொன்றும் கேட்டான். இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருந்தால் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க இந்த மண்ணின் வளம் களவு போதை பார்த்து கொண்டு உங்களால் எப்படி நிம்மதியாக உறங்க முடியுது? இந்த மலை உங்களுதா? உங்கள் சந்ததியினருடையது இல்லையா? எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையின் அருங்கொடையாக இந்த பூமி நமக்கு வந்த இந்த மலை, இது ஏன் கேரளாவில் அவன் மலையை வெட்டாம நம்ம மலையை வெட்டிட்டு போறான்? மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த அருள் குருமார்கள், இந்த பங்கு தந்தைகள், இந்த ஆயர்கள் அது குறித்து வாய் திறக்காது ஏன்? உங்க ஜபம், உங்கள் தொழுகை, உங்கள் பூஜை இந்த மலை அரங்கம் அரை அங்கல வளர்த்து காட்டுமா? சொல்லுங்க. அதை பத்தி கவலையே படுறதில்ல. மலையை அறுக்காத சிதைக்காத என்று போராடி இவன் தலையை இருப்பதை நீ எப்படி சகித்துக் கொண்டிருக்கிற? என்னது கணக்கேட்டா காட்டு, இல்லைன்னா உட்கார்ந்து பேசி அவனுக்கு விளக்கம் அளி. அடிச்சே கொள்றதுன்னா அடிச்சு தாக்கி கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா என் அன்பிற்குரிய சொந்தங்களே? மாதா சிலை. இவனெல்லாம் மறுபடி தேவாலயத்துக்குள்ள எப்படி நீ விடுவ? எப்படி அனுமதிக்கிற? மாதா சிலை வழிபாட்டுக்குரிய ஒரு சிலையா? அது கொலை கருவியாது? எப்படி அது? அதை நாங்க தான் கேட்கணும், நீங்க எவனும் கேட்க மாட்டிய. நீ போடு, மறுபடியும் உதயசூரியனுக்கு போடு, அவன் வீட்டுல விடியும். உனக்கு வாழ்க்கை முழுக்க இருள் தான், ஒன்னும் நடக்க போறது இல்லை. நாங்க இதை 2 கோடி கேட்டு மிரட்டுறோம். யார்கிட்ட மிரட்டணும்? ஸ்டாலின்ட்டு இல்ல உதயநிதி ஸ்டாலின்ட்டு? யார்கிட்ட மிரட்டணும்? ஏன்டா திருட்டு சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு ஓடி போய் 10 லட்சம் கொடுத்தியே, அவெல்லாம் மிரட்டி தான் காசு கொடுத்தானா? ஏன் வித்தவன் போறான் வாள், கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன் போறான் வாள், எங்க மாட்டிப்போமன்னு ஓடி போய் 10 லட்சத்தை வாயில் அடைச்சு 3 கால கொடுமை. நான் கூட சொன்னேன், சாகிறதுனா யாரும் விஷத்தை குடிச்சு சாகாதியே, கள்ளச்சாராயத்தை குடிச்சீங்கன்னா புள்ள குட்டிக்காவது ஒரு 10 லட்சம் கிடைக்கும், அப்படியா செத்து தொலைங்கன்னு கூட சொன்னேன். நடத்துங்க. நான் ஒன்றை நிவாரணம் 1 கோடி 2 கோடிலாம் என் மயிர் காசு தூக்கிட்டு போ, நீதியை கொடு, குற்றவாளிகளை பிடிச்சு ஒழுங்கா தண்டனை கொடு, சிறைப்படுத்து. எதுக்கு கொண்டான அவன் வாய் மூலம் வாக்கு மூலம் வாங்கு. சரணடைஞ்சிருக்காள ராபிசன், என்ன நடந்தது, ஏன்டா கொலை பண்ணீங்கன்னு கேளு. அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி வெளியில விடு, உண்மையை கொண்டு வா, உரிய தண்டனையை கொடு, அவ்வளவுதான். நீ ஒன்னும் எங்களுக்கு பணம் காசுலாம் அதெல்லாம் நாங்க ஆளுக்கு 100 போட்டாலே எங்களுக்கு இருக்கு. நீ அநாத பைய ஒருத்தரும் கேட்கலன்னு நினைக்காத. பல கோடி தமிழ் மக்களின் உணர்வு
சேவியர் குமார்ங்கிறது ஒற்றை உயிரல்ல, கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வு. அவன் செஞ்ச தவறு தனியா வந்துட்டான். தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு கட்சியில ஒருத்தன் உயிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் தானாக தெருவில் இறங்கி நீதியை கொடு என்று போராடியதென்றால் சேவியர் குமாருக்கு தான். அத்தனை கோடி சொந்தங்களை வச்சிருக்காங்க. நீ சும்மா அதை போயிட்டு உடலை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து குடும்பத்தில் ஒப்படைத்து பாதுகாப்பா நின்று அடக்கம் செய்ய நீங்க அனுமதிச்சிருக்கணும். அது இல்லை, நீங்களே செஞ்சிட்டீங்க. எங்கள் பிள்ளைகள் அதிகப்படியாக ஆசைப்படுவது தனக்கு ஒருவேளை மரணம் நிகழ்ந்தால் புலிக்கொடியோடு என்னை போர்த்தி போர்த்தி புதையுங்கள் என்பதுதான். அதையும் கூட நீங்க செய்யவில்லை. அதையும் செய்யவில்லை. அவசர அவசரமா ஏதோ நீங்க அடக்கம் பண்ணிட்டு ஓடிட்டீங்க. நீதிமன்றத்துல நாங்க முறையிட்டோம். எங்களுக்கென்று ஒரு கல்லறை இருக்கு, நாங்க அங்க அடக்கம் பண்ணிக்கிறோம். அதையும் நீங்க அனுமதிக்கல. இப்ப நாங்க மறுபடி சட்ட போராட்டம் செய்து சட்டப்படி வென்று வந்து அந்த உடலை எடுத்து எங்க கல்லறை கொண்டு போய் நாங்க புதைக்கணும். அதை நாங்க செய்வோம். எதுலையாவது ஒரு துளி நேர்மையா நீங்க நடக்கிறீங்களா பாரு. அப்ப மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஒப்பன் சத்தா மட்டும் அப்படியே அழுது கடற்கரையில தான் நான் புதைப்பேன், அது மட்டும் பேச தெரியுது. கடற்கரை எப்படி அவங்க குடும்ப கல்லறை ஆச்சு? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு?
அங்கதான் புதைப்பேன் வழக்கு. அது ராவோட ராவா நடத்தி அதை வாங்கி புதைக்கிறது. அப்படித்தானே எங்களுக்கு இருக்கும். எங்க பிள்ளைய எங்க இடத்துல புதைக்கணுமா? அப்படித்தானே இருக்கும்.